என்னடா இது கால் தான் பிக்குதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா உள்ள கரப்பா போச்சிங்க. இந்த பிராங்கை வந்து நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணோம். அப்போதான் வந்து இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன ப்ரோ வந்தோடனே சாவி எடுத்துட்ட நீ பாட்டுக்கு? ஆமா அங்க ஒருத்த கீழே சொல்லிட்டு வரா. அங்க வண்டி நிறுத்தினாலும் நீ பாட்டுக்கு போற. ப்ரோ உன் ஆசை நிறைவேறி இருக்கு. மேப்பே இல்லையா? 20 ரூபா என்ன ஹெச்ஆர் காணோம். நம்மளை விட்டுட்டு இது சாப்பிட போயிட்டு வரோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து மோட்டோ விலாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. எஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் வந்து பார்த்த மாதிரி ஹார்ட் ரேசர் ஆர்சி கூட தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் எல்லாமே வந்து சஸ்பென்ஸாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் இல்லாத ஹார்ட் ரேசர் போன உடனே ஒரு ப்ராங்க் வந்து பண்ணலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆகுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எல்லாமே வந்து கட்டிட்டேன். ஃபுல்லாக செயினை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நான் கோயிலில் சாமி கும்பிட போனேன்னா ஃபுல்லாக மண்ணை போயிடுச்சு. மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் லூப் பண்ணியிருக்கேன். சம்பவமாக நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த பிளேஸ்லேருந்து கிளம்பலாம். வள கொலன்னு சொல்லி பேசாமல் கிளம்பலாம் வாங்க. நானும் அவசரமாக இந்த பூட்ஸை வந்து போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சம் தூரம் மூவ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருந்து காலுக்குள்ள அப்படியே ஒரே குடைச்சல். என்னடா இது கால் தான் பிக்குதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா உள்ள கரப்பா பூச்சிங்க. தூண்டு கரப்பா பூச்சி. அட கருமத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவசரமாக ஆகுத்து. அதுக்கப்புறம் இப்படி இருந்தோடனே அதுவே பறந்து போயிடுச்சுங்க. நம்பியூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போய் பெட்ரோல் போட போயிட்டுருக்குறேங்க. 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன். ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு தெரியல. இங்கேருந்து கணக்கு வச்சா தெரியும் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பெட்ரோல் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 103 ரூபா 29 பைசாவில் இருக்குது. ஹாய்ண்ணா, உங்கள் பேர்? சம்பத்துங்களா? ஃபுல் லைட் செட் ஆகுதுண்ணா. அங்கே எவ்வளோ ஓடிக்குதுன்னு பாருங்கள். நன்றி. ஸோ நம்ம பைக்கு எதோன்னா இவர் தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு அர்ஜென்ட்டுக்கு. அண்ணா ஹாய் சொல்லிடுங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா? வீட்டில் கம்னாவே இருக்க மாட்டீங்களாடா, எங்கேயாச்சும் கிளம்பிடுவீங்களான்னு சொல்லி திட்டுறாரு. ஹார்ட் ரேசர் ஆர்சியை வந்து நான் வந்து எங்கே வர சொன்னேன் அப்படின்னா, பெருமநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல பைபாஸ் வந்து டச் ஆகும். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க போகிறதுக்கு. அந்த லொக்கேஷன் வந்து ப்ரோ நம்ம அங்கேருந்து சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இப்போ வந்து பெருமநல்லூர் வந்து அவர் வரப்போகிறாரு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரோ என்னை மாதிரி ஒருத்தன் இது மாதிரி சாச்சு விட்டுட்டு போயிட்டான். அவன் வந்து R15 ப்ளூ கலரில் வந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னவே வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்குது, கிட்ட போயிட்டு நான் அவர்கிட்ட போய் முறுக்கிட்டு போக போகிறேன். ஸோ என்னை வந்து துரத்திட்டு வருவாரா. ஸோ இதுக்கு முன்னாடியே எல்லாமே ஃபோன் பண்ணி வந்து சொல்லிடலாம். இருங்க, இந்த ப்ராங்கை வந்து நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணோம். அப்போ தான் வந்து இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கால் வரல எனக்கு எங்கே வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டே போய் ரீச் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கிறேன். முன்னாடியே ஹார்ட் ரேசர் வந்து நம்மளை தாண்டி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ப்ரோ வாட்ஸ்அப்பில் லைவ் லொக்கேஷன் அனுப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்ப சொன்னங்காட்டி 8 கிலோமீட்டர் போயாச்சுங்க. முன்னாடி ஆள் பறந்துடுச்சாச்சு. டேங்க்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 8 கிலோமீட்டருங்கிற ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு ப்ராங்க் பண்ணுவோம். இருக்கோம் யமா நம்ம ஹெச்ஆர் அனுப்பிச்ச லொக்கேஷன் வந்து அந்த இடத்துல தான். ஸோ ஹெச்ஆர் அந்த இடத்துல தான் வந்து நிற்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஹெச்ஆருக்கு வந்து கால் அடிக்க போகிறோம். ஹலோ ப்ரோ, எங்கே இருக்கீங்க ப்ரோ? வந்துட்டுருக்கோம் ப்ரோ. வந்துட்டுருக்கிற வழியில் ஒருத்தன் நம்மளை உரசி விட்டு போயிட்டான் ப்ரோ. அப்படியே கீழே விழுகல ப்ரோ, அப்படியே கீழே விழுகிற ஸ்டேஜ் உரசி விட்டான். பைக் அப்படியே லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. வேணாம் ப்ரோ, ஒருத்தன் என்னை உரைச்சனை வந்து நிப்பாட்டவே இல்லை ப்ரோ. திமிரா வந்து போயிட்டு இருக்கான் ப்ரோ. R15 வெர்ஷன் 2 ப்ளூ கலரில் ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போட்டு. ரைடர் தான் நினைக்கிறேன். எவன் பைத்தியாரம் ப்ரோ அவன். ப்ரோ அவனை அப்படியே வளைச்சு பிடி ப்ரோ. அப்புறம் R15 வெர்ஷன் 2 ப்ளூ கலரில் போவான் பாரு ப்ரோ. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னு 1 நிமிஷத்தில் உங்களை கிராஸ் ஆயிடுவான். அடிக்க வேணாம் ப்ரோ, அப்படியே பிடி ப்ரோ. வளைச்சு நிற்கவே ப்ரோ. சரி அவனை சேஸ் பண்ணி நிற்க வைங்க. இல்லைன்னா ஏதோ ஒன்று பேசி. சரி ப்ரோ. எனக்கு எதாவது இல்லை ப்ரோ. அவனை அப்படியே வளைச்சு பிடி ப்ரோ. ஓகே
நம்ம ப்ராங்க் பண்ணதும் பண்ணோம். நம்மளுக்கு முன்னாடி பாருங்க இங்கே ஒரு பைக் போகுது. அது வந்து வெர்ஷன் 4, அதுவும் வந்து ப்ளூ கலர் போகுது. ஐயோ ஏங்க நான் சொன்ன மாதிரியே கச்சாரு வந்து துரட்டுறாரு. ஏய் நில்றா அப்படின்னு. ப்ரோ நான் தான். சும்மா ஒரு பிராங்க் பண்ணலான்ட்டு ப்ரோ. விரட்டிட்டு வரேன். நானும் ஒரு 114 இதே நான் அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன் நீங்க? அடிச்சிருந்தீங்கன்னா அடி வாங்க வேண்டியதுதான் ப்ரோ. எப்படி பிராங்க் நல்லா இருக்கீங்களா? கொள்ளையில போட லாரி கடியெல்லாம் கொண்டு வந்தையா? நான் ஏதோ கட்டையில தூக்கிட்டு என்ன ப்ரோ வந்தோடனே சாவி எடுத்துட்டேன் நீ பாட்டுக்கு? ஆமா சொல்லிட்டு வரேன். வண்டி நிறுத்தினா நீ பாட்டுக்கு போற. நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் சண்டைக்கு வருவேன். ஓ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. பேங்க்ல ஒரு கொள்ளையை தூக்கி போட. இப்படிலாம் விளையாட் பண்ணாதீங்க. நான்லாம் ரொம்ப டெரரா இல்லை. கள்ள தூக்கி அடிச்சு போடுவோம். பார்க்க மாட்டேன். கள்ள தூக்கியா? நான் அந்த இடத்துல நிப்பாட்டி இருப்பேன். சரி மறுபடியும் நிப்பாட்டாம ஸ்லோ பண்ணி மறுபடியும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிடிச்சி அப்படியே நீ மட்டும் நான் தெரியுதுன்னு வச்சுக்கோ வண்டி உடைக்கலான் இருந்தேன். ஆத்தி எங்க கள்ளத்துக்கு வெட்டி இருப்பேன். எங்க அப்பா சொல்லி தந்திருக்காரு. யாராச்சும் உனக்கு சீண்டர் ஓடனா கள்ளத்துக்கு அடிச்சிருவாங்க. அடுத்தது ஆக்க வேண்டியது பார்த்துக்கலாம் அப்படின்னு. வேணாம் வேணாம் பாவம் ப்ரோ. உனக்கு வருஷம் அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீ என்னை ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கியா? வெயில நான் 2-3 ஜாக்கெட்டு நீ அடிக்கிற வெயிலுக்கு உள்ள பூந்த மாதிரி போட்டுட்டு இருக்க. தெரியாம போட்டு வந்துட்டேன். எல்லாம் வேகுது ப்ரோ. அப்படியே ஊத்துது. 2 வீத்திரி வந்துச்சா அது எதுன்னு எனக்கு தெரியல. நானும் அதுதான் ப்ராங்க் பண்றதா. இந்த ப்ளூ போகுது. அந்த வண்டி ஓகே ப்ரோ. இந்த வண்டி இந்த வண்டி கரெக்டாக வரும்போது அந்த வண்டி ஒன்றா வந்துச்சு. ஆமாம் ஆமாம். என்னடா ரெண்டுமே ப்ளூவா இருக்குது. நீ ஜாக்கெட்டுன்னு சொன்னதுனால உன்னை பிடிச்சேன். யூடியூப் ப்ளூ கலர் மட்டும் சொல்லி தான் நான் அவனை தான் பிடிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அவன் தான் எப்படியோ சம்பவம் பண்ணியாச்சு. ஹெச்ஆரை வந்து ப்ராங்க் பண்ணியாச்சு. சக்ஸஸ். சரி ப்ரோ கிளம்பலாம் ப்ரோ. டைம் ஆயிடுச்சு எனக்கு வேற. காலையிலேருந்து 10 அடியா. இப்போ நாம் என்னன்னா இப்போ விரட்டி பிடிச்சி வந்தாலும் நம்ம திரும்பி போகணும் ப்ரோ. திரும்ப போகணும். ஆமாம் பல்லட ரோடு அங்கே இருக்குது. அதில் போனால் நம்ம ஈஸியாக போகலாம். உடுமலைப்பேட்டை தான் நம்ம போகிற ரூட்டு. ஆமாம் இல்லைன்னா அந்த இடத்துல அதுதான் கீழே இறங்குது பாரு ரோடு. இங்கே கட்டு இருக்கு. அப்போ இதுலேயே போயிட்டு ஒன் வேல போயிட்டு இந்த இடத்துல கட்டுன்னு எப்படி போயிடலாம். தெக்கலூரில் இருக்கோம். தெக்கலூருக்கு இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவினாசிலேருந்து உள்ளே போயிருக்கோன்னு ரூட் தெரியலன்னு சொன்னால் நம்ம வந்து மாட்டிக்கணும் வண்டின்னு இருக்கோம். அதனால் வண்டியில் போக போக யுவர் லொக்கேஷன் டு பல்லடம். அப்பா 24 கிலோமீட்ரு. ரூட்டு தெரியாமல் அப்படியே ஹெச்ஆரை வந்து ஒரு ரோட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. இங்கே வருங்க மங்களம் ரோட்டுக்கு போகுது. நல்ல வேலைங்க. தப்பான ரூட்டுக்கு போச்சுன்னா அவ்வளோதான். ஹெச்ஆர் டென்ஷன் ஆயிரும். அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஐயோ ஜேசிபிங்க. ஐயோ ஏங்க 200 வேகத்துக்கு நம்ம இதெல்லாம் போகாதுங்க மாதிரி. நம்மளும் இருந்தாலும் இழுத்து பிடிச்சி போயிட்டுருக்கேன். எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு தெரியல. 40லேருந்து 45 தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இந்த இழுத்தா. சரி போவோம். ஸோ என்ன ஹெச்ஆர் கையெல்லாம் விட்டு ஓட்டுறாரு. எம்மா. ஸோ ஃபைனலி நம்ம வந்து மங்களத்தை வந்து ரீச் ஆகிட்டோம். உடுமலைப்பேட்டை. இப்போ உடுமலைப்பேட்டை அதுலேயே போட்டிருக்கு. யோ நான் மேப்பே இல்லாம வரேன்யா. மேப்பே இல்லையா? 20 ரூபா. நான் அந்த ரூட் வழியா போலான்னு பார்த்தேன். ஒரு 3 அண்ணன் உள்ள போட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம். என்கிட்ட அட்ரஸ் கேட்டா உடுமலைப்பேட்டைனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு கேரளா போகணும். போட்டேன் ப்ரோ. கீழே போட்டு என்னது கீழே போட்ட மேப்பு. சூப்பர் ப்ரோ. 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கோம்ல. சாக்லேட்டு. ஏன்டா இவ்வளோ கூட்டமாக இருக்குது?
எல்லாம் நம்மளை பார்க்க தான் ப்ரோ. ஏங்க அந்த சிக்னல் அது ஒர்க் ஆகல. ஆமாம் ஆமாம் ப்ரோ. நேர் உடுமலை போகிறோம். நேர் அந்த ரோட்டில் போனோம்னா பொள்ளாச்சியே போயிரு. அந்த இடத்துல டக்குன்னு திரும்ப உடுமலைக்கு. இல்லை இல்லை இல்லை, பொள்ளாச்சி அந்த இடத்துல அப்படியே போகு. நம்ம அதில் போகாமல் உடுமலை போகிறோம். அப்போ கேரளா போலியா? அப்படியே என்ன ப்ரோ நியூட்ரல் இருக்குது, கீர் மாதிரி இதாகுது. அதெல்லாம் அப்படிதான், வெயிலுக்கு வண்டி டென்ட் ஆயிருக்கும். இப்போ எங்கே போகிறோம்? இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா போய் உளுந்தூர்பேட்டை போகிறோமா? இல்லை உளுந்தூர்பேட்டை வரோம். உளுந்தூர்பேட்டை போகிறோம். உடுமலை போறியா? சாரி, உடுமலை. உடுமலை ஏங்க உளுந்தூர்பேட்டை சென்னை கிட்ட இருக்குது. சரி, அழுத்தி பிடிக்கலாமா? சாரி, முறுக்கி பிடிக்கலாமா? ஓகே, உடுமலைப்பேட்டை ரோடு பிடிச்சாச்சுங்க. ஏம்மாடி, ஐயோ கையத்தானே காமிச்சேன், வண்டி இப்படி பறந்துட்டு போகுது. ப்ரோ உன் ஆசை நிறைவேறி இருக்கு. நல்ல வேலை முட்டல. இண்டிகேட்டர் போடாம அப்படியே வந்துட்டான் ப்ரோ நேரு. ஆமா, இதுல என்னன்னா பெரிய வண்டிக்காரன் நம்ம மேல சொல்லிடுவாங்க, நம்ம தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன ஹெச்ஆர் காணோம். நம்மளை விட்டுட்டு சாப்பிட போயிட்டாரா? இல்லை இல்லை, வண்டி வருதுங்க. என்னாச்சு ப்ரோ? நாயா? ரெஸ்ட் இல்லை, ஒரு செகண்ட் தான் நின்னேன். நான் என்ன தெரியுமா, எங்க ஹெச்ஆர் சாப்பிட போயிட்டாருன்னு நினைச்சேன். 33 உடுமலைப்பேட்டை. ஏறிடுவோம், 3 போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு என் வண்டி கதறுது. ஐயோ ஹெச்ஆர் பாவம் ப்ளூமி. நான் இதை கவனிக்கவே இல்லை. நைஸ் நைஸ் நைஸ். ஓ, பெட்ரோல் பங்க் வந்துச்சா? ஓ, பெட்ரோல் இல்லாமல் நின்னாரா? நான் கூட பிரேக் டவுன் நினச்சிட்டேன். ஓகே ஓகே ப்ரோ, நமக்கு பெட்ரோல் இருக்கு. டேங்க் ஃபில்லா இருக்குது, கொஞ்சம் இருக்கு. இல்லை இப்பயே கொஞ்சம் அடிச்சுட்டு வச்சுக்கோங்க. இவருக்கு எப்படி பண்ணோம்? சூப்பர் வியூலியா இருக்கு. ஆமாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா போர்டு வந்து போட்டிருக்கு. அம்மாடி, ஆனைமலை பொள்ளாச்சி அமராவதி அணை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் வந்து மூணார் போகணும். ஸோ மேப் போட்டுக்கலாம். மேப் போட்டுக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் எங்கள் ஊர் ப்ரோ. ஓகே போகலாம். எங்கேயாச்சும் கரும்பு ஜூஸ் இருந்தால் குடிக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ? ஆஃப் ரோடிங் வந்து நம்ம காலையில் நாளைக்கு தான் ப்ரோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பறக்கிறது நம்ம வந்து இப்போ பறந்துட்டு தானே இருக்கிறோம். பேராசூட்டில் வந்து நாளானிக்கு ப்ரோ. இன்னைக்கு வந்து போய் சாப்பிட்டு படுத்து. நம்ம ஆரனே பார்த்தீங்களா தெரிக்க விடுது. திட்டுவாங்க ரொம்ப அடித்தோம்னா, செருப்பை கொண்டு அடிப்பாங்க. அதனால நம்ம அளவாக அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாங்க.